இப்ப சத்யா பிளான் பண்ண மாதிரி அந்த தீவுல இருக்கிற அந்த ஜெயிலுக்கு போற பவர் சப்ளையை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் சத்யாவோட ஆளுங்க அந்த ஜெயிலோட ஜெனரேட்டரையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் இவன் தம்பிக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக அந்த சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ பவர் சப்ளை கட் ஆனதுனால அந்த ஜெயிலோட மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமும் டவுன் ஆகிடுது. அதனால அந்த ஜெயில இருக்க எல்லா கைதிகளும் அவங்க லாக்அப்ல இருந்து வெளியில வந்து அந்த ஜெயில இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அங்க இருக்கிற போலீஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுது. இப்போ சத்யா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கலவரம் நடக்கிற ஜெயிலுக்குள்ள புகுந்து தன்னோட தம்பியும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு போறா. இப்போ போலீஸ் பின்தொடர்ந்து வந்து சத்யாவை ஷூட் பண்றப்ப அந்த குண்டு அந்த பெரியவர் மேல பட்டுடுது. அவர் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பையனை பத்திரமா பாத்துக்க சொல்லி சத்யா கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்ப சத்யாவும் தம்பியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த தீவில இருந்து தப்பிச்சு போட்ல ஏறி போறாங்க. ஆனா போலீஸ்காரனோ விடாம பின்தொடர்ந்து போட்டை எடுத்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். இப்ப போட்டை நிப்பாட்டல அவன் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவன் ஷூட் பண்ண போறப்ப சத்யா தான் தம்பியை மறைச்சுக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறா. ஆனா அந்த போலீஸ்காரனால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இவங்க சிங்கப்பூரோட சி பார்டரை தாண்டிடுறாங்க. அதனால அந்த போலீஸ்காரனால எதுவும் பண்ண முடியாம திரும்பி போயிடுறான். கடைசியா சத்யா தன்னோட தம்பியை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.